வணக்கம், நான் ஜாகவர்த்தங்க பேசுறேன். தமிழ் திரையுலகில் சுமார் 52 ஆண்டுகள் சண்டு இயக்குனராக, சண்டு நடிகராக, டைரக்டராக, தயாரிப்பாளராக நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 2000 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் ஊரில் RSA மீடியா நடத்துகிற ரொம்ப அற்புதமான ஒரு விழாவில் நான் கலந்துக்க வரேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குறிப்பாக இது வந்து செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று மத்தியானம் 2 மணிக்கு மேல் இந்த விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த விவரம் தெரியும்னா கீழே போகிற ஸ்க்ரீனில் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு இந்த எல்லா ஆலோசனையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த விருது வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நான் தயாராக இருக்கேன். சீக்கிரமாக நம்ம கன்னியாகுமரியில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்க தயாராக இருக்கேன். ஒரே ஒரு மனிதர் மட்டும் தாண்டா திரையிலையும் நடிக்காமல் வாழ்க்கையிலையும் நடிக்காமல் மறைந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னிய அளவுலையும் மக்கள் மனதில் இன்றும் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழைகளின் விடிவெள்ளி, ஏழைகளின் நாயகன், பசித்தவருக்கு சோறு போட்டு அவங்க பசியை போக்கி வாழ்க்கையில் அவங்க என்ன முன்னேற்றத்தை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் பண்ண ஐயா கேப்டன் மாதிரி நடிகர் நான் எவனுமே இல்லைடா. பச்சையாக சொல்லப்படா எல்லாமே விபச்சாரத்தை விட கேவலம் பண்ணிட்டு இருக்கீங்க நடிகர்கள் அத்தனை பேருமே. RSA Flash Media and Captain News presents the Creator Awards. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று வரை RS மீடியாவை பார்த்து ஆதரித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நான் வணங்கும் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த வீடியோ போடுறேன். இந்த அக்கா சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. தொடர்ந்து நீட்டை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் எப்பொழுதுமே தமிழ்நாடு ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கும். ஹிந்தி திணிக்காதேன்னு தமிழ்நாடு சொல்லும். யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு ஏதோ தனியா பேசுதுன்னு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு தன்னுடைய மொழி தன்னிடமிருந்து பறிக்கப்படும் பொழுது அதை உணர்ந்து கொண்டு ஹிந்தி வேணான்னு நாடு முழுவதும் பேசும். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏன் அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கோர்ட்ல போராடி கொண்டிருக்கிறோம் நீட் வேண்டாம். அதாவது கடந்த 5 வருடமா தமிழ்நாட்டில் இவங்க தொகுதியிலே என்ன நடக்குதுன்னு போய் 5 வருஷமாக பார்க்காதவங்க இன்றைக்கி டெல்லி வரைக்கும் போகிறாங்க. எதுக்கு? 5 வருஷம் ஆட்சி போச்சு, எல்லாம் போச்சு, அதிகாரம் போச்சு, எல்லாமும் போச்சு. அதை இப்போ திருப்பி ரீயூனியன் பண்ணோம் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு சாதகமாக என்னமோ நீட்டை நாளைக்கே ஒழிச்சு இவங்க கட்டி கிழிச்சு போடுற மாதிரி ஆட்சிக்கு வந்தது முதல் வேலையாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீட்டுங்கிறதே தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது. எங்கள் தலைவர் வந்தால் நீட்டை உடனே கேன்சல் பண்ணிடுவார், அந்த ரகசியம் எங்கள் தலைவருக்கு தெரியும் அப்படின்னு இவங்க சொந்தத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் சொன்னதான் எனக்கு ஞாபகம். அவர் பேர் ஏதோ உதயநிதின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னங்கிறது கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ இவங்களும் என்ன பண்ணாங்க? ஆமான்னு ஒரு ஜால்ராவையும் ஒன்று போட்டாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இவங்களன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது போல், டிஎம்கே பேரில் இந்த மாதிரி யாருமே எதுவுமே பேசாது போலவும், எதுவுமே நடக்காது போலவும் டெல்லியில் நடந்து இப்போ மக்களுக்காக, மாணவர்களுக்காக அவ்வளோ போராடுறாங்க. பாவம், என்ன பண்ணுறது? பிச்சை எடுத்து அரசியல் நடத்தணும்னு ஒரு பொழப்பு தேடி போச்சு. அந்த பிச்சை எடுத்து அரசியலை பண்ணால் தானே இப்படிலாம் கொஞ்சம் டெவலப் ஆக முடியும். கடந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டில் கொலை நடந்துச்சு, கற்பழிப்பு நடந்துச்சு, கஞ்சா கடத்தினா, அபின் கடத்தினா, இன்னும் தமிழ்நாட்டில் தேச விரோத செயல்கள் எவ்வளவோ நடந்துச்சு. அப்போல்லாம் அக்காவை பக்கத்துலேயே காணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி இல்லை, அப்போ இவங்க யாரையுமே காணோம். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக கிளம்புறானுங்க. திரைப்படத்துறையிலேருந்து ஆரம்பிப்போம். வெற்றிமாறன், ப. ரஞ்சித்து, அமீர், இன்னும் சொல்லப்போனால் இந்த டிஎம்கேக்கு ஒட்டு மொத்தமாக கொத்தடிமைகளால் அறிவாலய வாசலில் கட்டி போட்டு கொண்டிருக்கும் நாய்கள். ப. ரஞ்சித்து, அந்த பாடங்க ஒருத்தவன் பேர் என்னன்னே தெரியல,
இந்த கோவன் ஒருத்தன் புதுசாக பாடங்க இப்போ ஒருத்தன் கிளம்புவான், அவன் ஒருத்தன். இன்னும் பல அமைப்புகள் இந்த டிஎம்கேட்ட வாங்கி திங்கிற நாய்கள். அதை தவிர்த்து இப்போ பார்த்திங்கன்னா நீட் தேர்வு எங்கே படிக்கலாம், எந்த கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவதர்ஷினின்னு ஒரு நாடக நடிகை ஒருத்தி. அதுக்கப்புறம் ஜோதிகா பார்த்திங்கன்னா அவன் வெளியிலே வராது, 5 வருஷமாக டிஎம்கே பேரில் எங்கே போனானே தெரியல. இப்போ என்னமோ மாணவர்களுக்கு சார்பாக ஆதரவு கொடுக்குற மாதிரி நீட்டு தேவையே இல்லை அப்படி. உன் பிள்ளையெல்லாம் எங்கே படிக்கிறான்? நீட்டெல்லாம் பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன முதல்ல யோக்கியதை இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் 1000 பிழைப்பு இருக்குடா, பிச்சை எடுத்து புழைங்கடா. நான் என்ன சொல்கிறேன், அவன் அரசியல்வாதி காலை பிடிக்காமல் எவனுமே இல்லைடா. திரைப்படத்துறையில் அத்தனை பேரையும் சொல்கிறேன், புரியுதா இல்லையா? நடிங்கடா, நீங்கள்லாம் நடிகர்கள், நீங்கள்லாம் கதை யோசனை எழுதுகிறவங்க, நீங்கள்லாம் எல்லாம் பண்ணுறவங்க, எல்லாத்தையுமே பண்ணுறீங்கடா. பண்ணுங்கடா, நாங்கள் வேணான்னே சொல்லுடா. நீங்கள் திரையில் என்னென்ன அலும்பு பண்ணுமோ அத்தனையும் பண்ணுங்கடா. RSA Flash Media and Captain News presents the Creator Awards. ஒரே ஒரு மனிதர் மட்டும்தாண்டா திரையிலையும் நடிக்காமல் வாழ்க்கையிலையும் நடிக்காமல் மறைந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னிய அளவுலையும் மக்கள் மனதில் இன்றும் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழைகளின் விடிவெள்ளி, ஏழைகளின் நாயகன், பசித்தவருக்கு சோறு போட்டு அவங்க பசியை போக்கி வாழ்க்கையில் அவங்க என்ன முன்னேற்றத்தை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் பண்ண ஐயா கேப்டன் மாதிரி நடிகர் நான் எவனுமே இல்லைடா. பச்சையாக சொல்லப்படா எல்லாமே விபச்சாரத்தை விட கேவலாம் பண்ணிட்டு இருக்கீங்கடா நடிகர்கள் அத்தனை பேருமே. ஏண்டா ஒரு நல்லது கெட்டது எதுக்காவது குரல் கொடுக்குறீங்களாடா? கெட்டத்துக்கு மட்டும் தாண்டா குரல் கொடுக்குறீங்க. அதுவும் இந்த 6 நாய்ங்க இந்த ஒரு குரூப்பாக இருப்பானுங்க. அவன் டிஎம்கே காசு போட்டு தூக்கி போட்டு இந்த ஏதோ ஒரு படத்தில் நாய்க்கு பிஸ்கெட்டை போடுற மாதிரி போட்டுட்டான்னா இந்த 5 நாய்களும் பார்த்திங்கன்னா வரிசையாக நின்று குலைக்கும். எதுக்கு குலைக்கிறோன்னு அவனுங்களுக்கே தெரியாது. நடிங்கடா, கேவலமாக சினிமாவில் தான் நடிக்கிறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க, ஊரை ஏமாத்துறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னா ஏன்டா மாணவர் வாழ்க்கையிலையும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க? ஏன்டா உச்ச நீதிமன்றமே நீட் தேர்வு செல்லும் அப்படின்னு சொல்லி எல்லா இதுலேயும் 2010லேருந்து இப்போ 16 வருஷமாக நீட் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் எழுதிட்டு படிச்சுட்டு அவன் டீ கடை பையன்லேருந்து சலூன் கடைக்கார பையன் காய்கறி கடை வைக்கிறவன்லேருந்து விவசாயி பையன்லேருந்து எல்லாம் நீட்டில் எழுதி 3வது வருஷம் 4வது வருஷம் டாக்டராக சில பேர் படிச்சுட்டு இருக்கான், சில பேர் படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்லேயே இருக்கான்டா. உங்களுக்கும் படிப்புக்கும் போதெல்லாம் என்னடா சம்பந்தம்? இந்த போராட்டம் போல எதுக்குடா? நான் ஒன்று என்ன கேட்குறேன், ஒரு சிலபஸே படித்து பாஸ் பண்ண முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறவன் டாக்டர் ஆகி போய் எத்தனை உசுரடா காமந்து பண்ணுவான்? அவன் சூசைட் பண்ணிக்கிறான்னா நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு அரசு இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோச்சிங் சென்டரை கவர்மெண்ட் சார்பாக ஆரம்பிங்க. நீட் தேர்வு படிக்கிறவன் இந்த சென்டரில் படிங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்து செலவில் அதை மாணவர்களுக்கு முதல்ல நீட் தேர்வோட முதல்ல இதை புரிய வைங்க. இந்த கொத்தடி மனையை கிடக்கிறானுங்க, இவனுங்களை விட்டுருங்க. இந்த காங்கிரஸ்கார குடும்பத்தில் உள்ள பயலுவலும் டிஎம்கேக்கார குடும்பத்தில் உள்ள பயலுவலும் அவனுங்களை விட்டுருங்க. அவனெலாம் படிக்கிறதுக்கு லாயக்கு கிடையாது, ஒருதுக்கும் லாயக்கு கிடையாது. ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட் தேர்வுங்கிறது இருக்குதுல்ல, அந்த நீட் தேர்வை நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ இருக்கிறவர் என்ன பண்ணால், இதுக்கு கோச்சிங் சென்டர்னு தனியாக அரசாங்கமே பயிற்சி அளிக்கும்னு சொல்லிட்டு இந்த நீட் தேர்வுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ஒரு ஸ்கூலை ஆரம்பிங்க. அதன் மூலியமாக எவன் படிக்கிறானோ அவனுங்களுக்கு இதை பண்ணுங்க. அதை பண்ணிங்கனாலே இந்த போராட்டங்கள்லாம் குறையும். சரி, நான் என்ன சொல்கிறேன், நீட்டு விலக்களிக்கிறோம்னே சொல்லுவோண்டா, நீட்டே விலக்களிச்சிருவோம், பிரச்சனையே கிடையாதா? தனியார் கல்லூரிகள் அத்தனையையும் அரசுடைமையாக நாங்கள் எழுதி கொடுக்குறோன்னு சொல்லுங்கடா. நீட் தேர்வை ரத்து பண்ண சொல்லி எல்லாருமே இறங்குறோம், நான் உள்பட இறங்குறேன். ரைட்ரா, நீங்கள் சொல்கிறது ரைட்ரா, ஒத்துக்கிறோண்டா. படிப்பு தாண்டா வேண்டாம். அம்புட்டு பயலும் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அம்புட்டு பயலும் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் காலேஜ் எல்லாத்தையும் நாங்கள் அரசுடைமை ஆக்கிடுறோம், அரசு சார்பாக மெடிக்கல் காலேஜ் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு பயலும் மெடிக்கல் காலேஜை அரசாங்கத்துக்கு எழுதி வைங்கடா. நீட் தேர்வு ஆதரவு போட்டால் நாங்களே களத்தில் இறங்கி போராடுறோம்டா, உங்களுக்காக நாங்களே வரோம்டா. அதுதான்டா உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் மக்கள் நலனுக்காக மாணவர் நலனுக்காக போராடுறது இல்லைடா. ஒரு காலேஜ்னு ஆரம்பித்தோம்னா டொனேஷன் சீட்டுனா 80 லட்ச ரூபா வரைக்கும் மெடிக்கல் காலேஜில் சீட்டு உண்டுடா. அந்த டொனேஷன் கொடுத்து படிக்க வரவன் 80 லட்சம் இல்லை 1 கோடி கூட கொடுப்பான்.
அவன்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்டேருந்து கொள்ளடிச்சு மக்கள் பணத்தை தின்னு மக்கள் பணத்தை சுரண்டி அன்றாட கந்து வெட்டி கொடுத்து அடுத்தவனை ஏச்சு பொழைச்சி அடுத்தவன் சொத்தை திருடி கொடுக்குறவன் அத்தனை பேர் தான்டா மெடிக்கல் காலேஜில் முதல்லாம் படிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அத்தனை பேரும் அடித்து பொழைச்ச காசில் தான் அத்தனை பேரும் டாக்டர் ஆனா. ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ அதுக்கு வழிவகை இல்லை. நீட்டுங்கிறத கவர்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டதுனால மெடிக்கல் காலேஜ் ஓனர் கூட அந்த பொண்ணை அங்கே படிக்க வைக்க முடியலை. ஏன்னா அரசாங்கம் ஒதுக்குறது யாரோ அந்த தகுதியுள்ள மாணவன் மட்டும்தான் உள்ளே போகிறான். அதை உங்களால் பொறுத்துக்க முடியலை. சொல்லுங்கடா, அத்தனை மெடிக்கல் காலேஜ் ஓனரும் எழுதி கொடுங்கடா, நாங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு அரசாங்கத்துக்கு தானமாக கொடுத்துட்றோம், தான செட்டில்மெண்ட்டாக போட்டு எழுதி கொடுங்கடா, தானமாக கொடுத்துட்றோம், அரசு இதை ஏற்று நடத்தட்டும் அப்படின்னு சொல்லுங்கடா. களத்தில் இறங்கி எல்லாருமே போராடுவோம், நீட்டுக்கு ஆதரவு பண்ணுவோம்டா. அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸை மட்டும்தான் கட்டணும், வேறு டொனேஷன் எதுவுமே கிடையாது, நாங்கள் 50 பேர் காலேஜ் அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிறோன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஃபிடேவிட்டை போடுங்கடா. அது அளவு ஆகட்டும். ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் நீட்டுக்கு ஆதரவு தரோம். படிக்கக்கூடிய மாணவர்களையும் படிக்க விட மாட்டீங்க, அவனுங்களையும் அரசியலில் இழுத்து விட்டு அவனுங்களையும் கேடுகட்டத்தனம் பண்ணி அவனுங்களையும் படிக்க விடாமல். ஏண்டா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டது யார்? டிஎம்கே காங்கிரஸும் சேர்ந்து கேஸ் போடுறீங்க. அதை வாதாடினது யார்? முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம், அவங்க காங்கிரஸ் தானடா. அவங்களே சொல்கிறாங்களா நீட்டை பற்றி இனிமேல் இதே கிடையாது, படிக்க விடாமல் இவங்க தடுத்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்கடா. அப்போல்லாம் எங்கடா போனீங்க நீங்கள்லாம்? இந்த வாடகை போராளிகள், டிஎம்கேக்காக சொம்பு தூக்குற இந்த நடிகைகள் அத்தனை பேர் டிஎம்கே பேரில் எங்கடா போனீங்க? கடந்த 5 வருஷமா எங்கடா ஒரு பயிலையும் காணோம். இப்போ நடு ரோட்டில் இறங்கி போராடுற அத்தனை பயிலும் டிஎம்கே பேரில் எங்கடா போனீங்க? ஒரு பயிலையுமே காணுமேடா. எதுக்குடா மாணவர் வாழ்க்கையில் போய் விளையாடுறீங்க? நீங்கள் கொள்ளடிங்க, கொலை பண்ணுறீங்க, எல்லா இலவும் தான் தமிழ்நாட்டில் பண்ணி தொலைகிறீங்க. போன 5 வருஷமாக நடக்காதாடா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த 5 வருஷமாக எல்லாம் பண்ணிட்டீங்களடா. இந்த 5 வருஷத்தில் எதுவும் பண்ண முடியலான்னு வைத்தறிகிறீங்களா? புரியவே இல்லையே. இதுக்கு எதுக்குடா மாணவர்கள் சக்தியை கண்ணாபுரம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அவன் படித்து அவன் முன்னேறி அவன் டாக்டராகி அவன் குடும்பத்தை பார்க்க அவன் போகிறான்டா. உங்களுக்கு என்னடா இதில் பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு எதுக்குடா இப்படி பொங்குறீங்க நீங்கள்லாம்? நீட் தேர்வுங்கிறது அரசாங்கமாக பார்த்து நடத்துது, தகுதியுள்ள மாணவர் உள்ளே போகிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா, காசை வாங்கிட்டு குலைச்சி தொலைங்கடா, வேறு எதுக்காவது குலைச்சி தொலைங்கடா. எவ்வளவோ பிரச்சனை இருக்குடா நாட்டில். ரோடு இல்லை, தண்ணி வசதி இல்லை, எந்த வசதியுமே இல்லாமல், அடிப்படை வசதி இல்லாமல் ரோட்டிலலாம் படுத்து தூங்குற மக்கள் இருக்கானுங்கடா. அவனுங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா காசை வாங்கிட்டு அதுக்கு போராட்டம் பண்ணுங்க, அதுக்கு நல்லது பண்ணுங்கடா. ஏண்டா காசை வாங்கிட்டு ஏண்டா அப்படி கூலிக்கு மாரடிக்கிறது மாதிரி எல்லா நாய்களும் நீட்டுன்னு இந்த ஒரு பிரச்சனையை எதுக்கு தான் கொண்டு போகிறீங்க? உங்களுக்கெல்லாம் கேவலமாகவே இல்லையாடா? எச்சி சோறு தின்னு பிழைக்கலாம்டா. இந்த மாதிரி கேவலமான பொழப்பெல்லாம் பிழைக்க தேவையே இல்லைடா. என்னடா பொழப்பு? திருந்துங்கடா, மாணவ சமுதாயத்தை வாழ விடுங்கடா. அவன் படித்து அவன் ஒழுங்காக வருவான்டா. அவனுங்களை வாழ விடுங்கடா. முதல்ல மாணவர்கள் படிக்கட்டா. அவன் எதை புரிஞ்சு அவன் படித்து வெளில வருவான்டா. தயவு செய்து விடுங்கடா. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் டின்சி பேசுறேன். நம்ம குமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் நம்ம கிரியேட்டர்ஸ்க்கான மாபெரும் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகிறது. இதை RSA ஃபிளாஷ் மீடியா ஒரு கிராண்டா நடத்த போறாங்க. இதுல கலந்துக்கிறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்பிளே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் கலந்துக்கிறேன், நீங்களும் கலந்துக்கோங்க. இந்த மேடையை உங்களுக்கான மேடையாக மாற்றுங்கள். பாய்.